ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலே உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 7 மாதங்களாக ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த புதிய மாதத்தை காணும்படியாக ஆண்டவர் கொடுத்த எல்லா ஈவுகளுக்காக, நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவர் இந்த நாளிலே என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஊழியக்கார மகன் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்க போகின்றாரோ அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவாராக. யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பின் பரலோக தகப்பனே, என் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற கர்த்தாவே, கிருபை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்ரோகியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காண்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்ற கர்த்தாவே, ஆசீர்வாதமாக கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக என் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சென்ற 7 மாதங்களும் என் ஆண்டவர் செய்த எல்லா அற்புதமான வழிநடத்தலுக்காக கர்த்தருடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவான ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக என் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த புதிய மாதத்தை காணும்படியாக என் ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த ஜீவனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாதத்தை என் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே கிடைக்கும்படியான வாசல்களை என் தேவன் திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்ற கர்த்தாவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. இப்பொழுது நாங்கள் கர்த்தாவை பாடுகின்ற பாடல்கள், கேட்க போகின்ற தெய்வ வார்த்தைகள் கர்த்தாவே எல்லாவற்றினுடைய தேவ நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே நாங்கள் கேட்க போகின்ற ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் என் ஜனங்களை தேவன் நீ நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நீர் வழி நடத்தி செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கே துதியும் கனமும் மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Give me oil in my lamp, keep me burning. Give me oil in my lamp, I pray. Give me oil in my lamp, keep me burning. Keep me burning till the break of day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King. என் விளக்கெரிய எண்ணெய் ஊற்றும், என் விளக்கெரிய ஜெபிப்பேன். என் விளக்கெரிய எண்ணெய் ஊற்றும், வைகரை மட்டும் எரிய செய்யும். ஓசனாவென்று பாடுவேன், ராஜராஜனுக்கு ஓசன்னா. ஓசனாவென்று பாடுவேன், ராஜராஜனுக்கு. ஹல்லேலூயா! ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒப்பற்ற வாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா புஸ்தகம் 45வது அதிகாரம் 4வது வசனத்திலே, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த மாதத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய உன்னதமான பரலோக வாக்குத்தத்தம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு கொடுப்பேன். இது தேவ பிள்ளை அல்லாத ஒரு நபருக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். கடவுள் முன்குறித்து இந்த நபருக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அவர் வேறே யாரும் இல்லை, கோரேஸ் என்கிறதான ஒரு ராஜா. 3 விதமான பொக்கிஷங்கள் வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு சிந்தித்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். முதலாவது, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் என்று வேதத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி கூறியிருக்கின்றார். கோரேஸ் என்கிற ராஜா மேதியா பெர்சியா தேசத்தை அரசாண்ட மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி.
அதற்கு முன்பாக இருந்தவர்தான் நேபுகாத் நேச்சர். அவர் பாபிலோனின் ராஜாவாக இருந்தார். பாபிலோனின் ராஜாவாக இவர் இருப்பார், அவர் தலை தூக்குவார் என்று தானியேல் அவருடைய சொப்பனத்திலும் நேபுகாத் நேச்சர் கண்ட அந்த சொப்பனத்திலும் அவருடைய தலை தங்கம் என்கதான நிலையிலே இருக்கும், பொன்னாக இருக்கும், அது விலையேறப்பெற்றது என்று சொல்லியிருக்கின்றார். அந்த நேபுகாத் நேச்சர் சபதரித்த அனைத்து விதமான அந்தகார பொக்கிஷங்கள் கோரேஸ் ராஜாவுக்கு கிடைக்கும்படியாக கடவுள் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். வெண்கல கதவுகளை முதலாவது உடைக்க வேண்டும். என்ன வெண்கல கதவுகள் என்று நாம் சரித்திரபூர்வமாக நாம் சிந்திக்கும் போது, ஆராயும் போது, நேபுகாத் நேச்சர் அரசாண்ட காலத்தில் பாபிலோன் நாட்டிலே, பாபிலோனுக்கு உள்ளே அந்த அரண்மனைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் 100 வெண்கல கதவுகளை இவர்கள் உடைத்து தான் செல்ல வேண்டும். இந்த 100 வெண்கல கதவுகளை உடைத்து அந்த பாபிலோன் மகாராஜா நேபுகாத் நேச்சர் வைத்திருந்த அந்தகார பொக்கிஷங்களை கோரேஸ் ராஜா நான் உனக்கு தருவேன் என்று கடவுள் வாக்கு கொடுத்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, ஆண்டவர் எவருக்கு எப்போது என்ன கொடுக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சரி, ஆண்டவர் அல்லாத பிள்ளைகளுக்கும் சரி, அவர் கொடுப்பது அவருடைய சிந்தையாக, சித்தமாக இருக்கிறது. ஆனால் அவரை குறித்து நீ என் மேய்ப்பன், உன்னாலே தேவாலயம் கட்டப்படும் என்றும் அவரை குறித்து கர்த்தர் மெச்சி பேசியிருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த மாதத்தில் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாய், விசேஷ தேவனுடைய பரலோக திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் முன்குறிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற அவர் என்ன நம்மிலே எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியங்களை உலகத்திற்கு நாம் நடத்தி காட்டும்படியாகவும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ திட்டம் எது, பரலோகம் சார்ந்த காரியம் எது, பூலோகம் சார்ந்த காரியம் எது, ஆலயம் சார்ந்த காரியம் எது, தேவ மக்களை சார்ந்த காரியம் எது என்பதை முன்னிறுத்தி அதற்கு இந்த கோரேஸ் ராஜா முதலிடம் கொடுத்தது போல நாமும் இந்த மாதத்திலே கொடுப்போம் என்று சொன்னால் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருவார். அது எப்படிப்பட்ட இரும்பு வெண்கல கதவுகளாக இருந்தாலும் சரி, அதை எல்லாம் கர்த்தர் தகர்த்து போடுவார். ஏனென்றால் அப்படிப்பட்ட பெரிய ஒரு வல்லமையை நமக்கு கடவுள் தருகிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அந்த பலனை கொண்டு கர்த்தர் எப்படிப்பட்ட இரும்பு தாழ்பாளர்களையும் வெண்கல கதவுகளையும் உடைத்து எறியும்படியான சக்தியை, பேராற்றலை, அந்த டுனாமிஸ் வல்லமையை பரலோக ராஜ்யத்திலிருந்து கடவுள் நமக்கு தருவார். இரண்டாவது காரியத்தை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள், ஞானம், அறிவு என்கிறதான பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வறுமையான வாலிப பிள்ளைகள் இந்த ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த மாதத்திலே கர்த்தர் ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் போன்ற பரலோக காரியங்களை உங்களுக்கு தந்து பூலகத்தில் உங்களை நிலைநிறுத்தும்படியாய், நிபுணர்களாய், வல்லுநர்களாய் மாற்றும்படியாய் ஒரு சிறிய ஆரம்பத்தை வைத்து, சிறிய முயற்சியை வைத்து நீங்கள் பெரிய காரியங்களை காணும்படியாய் இந்த மாதத்திலே கடவுள் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக இருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் அனைத்து வாக்குகளும் வாக்கு தத்தங்களும் ஆமென்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. அதை வாலிப பிள்ளைகள் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா என்று சொல்லியிருக்கின்றார். உன் வாலிப பருவத்திலே உன் சிறுசிகராகிய கர்த்தரை நினை என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தின் போக்குக்கு பின்னாலே வாலிப பிள்ளைகள் போனால் நம்முடைய வாழ்விலே பல தடைகள் வந்து சேரும். இந்த தடைகளை தகர்த்தெறிந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால், வீறு நடை போடும் என்றால், வாலிபர்களாகி நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னிறுத்துங்கள். அந்த பரலோக பொக்கிஷத்திலிருந்து கிடைக்கிற ஞானம், அறிவு, கிறிஸ்து என்கிறதான ஞானம், அறிவு உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பிரகாசிப்பீர்கள். எழும்பி பிரகாசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கடவுள் தருவார். உங்களுடைய நல் வாழ்வை கண்டு சமுதாயம் உங்களை தலை தூக்கி பார்க்கும். உங்களுடைய நல்ல வாழ்வை கண்டு, மேன்மையை கண்டு உங்களுடைய பெற்றோர்கள் மனம் பூரிப்பார்கள். அந்த அளவிலே நீங்கள் செயல்படுவதற்கு இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களையும் நீங்கள் விட்டுவிட்டு, உலகம் காட்டுகிற சகல விதமான இச்சைகளை நீங்கள் விட்டுவிட்டு கடவுளை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவை நீங்கள் முன் நிறுத்துவீர்கள் என்று சொன்னால், இந்த மாதத்திலே இளைஞர்களுக்கு பெரிய ஒரு பொக்கிஷத்தை, கடவுள் வைத்திருக்கிற பொக்கிஷத்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற பொக்கிஷத்தை கடவுள் உங்களுக்கு தருவார். மூன்றாவது இறுதியான காரியங்களை நாம் பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் 21வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். நாம் அதை அறிந்து சிந்திக்க வேண்டும். அதற்கு முன்பதாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45
இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. 44ஆம் வசனத்தில் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷமாக நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது என்று. இதை நாம் மேலும் விவரமாக நாம் சிந்திக்கும் போது, நாம் ஆராயும் போது, கடவுளுடைய வசனத்தை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குள்ளாக இருந்து நாம் தியானிக்கும் போது இந்த முத்துக்களை குறித்து நாம் நன்றாக அறிய வேண்டும். குறிப்பாக ஒரு பாடலாசிரியர் இவ்விதமாக பாடி வருகின்றார். 12 முத்துக்கள் பரலோகில் ஜொலிக்கும், வச்சிரக்கல் இந்திர நீலம் சந்திர காந்தம், அப்படி பாடி இருக்கின்றார். 12 முத்துக்கள் பரலோகத்தில் ஜொலிக்குமாம். அது இப்படிப்பட்ட முத்துக்கள் வைரங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கும் போது வேதம்தான் நமக்கு தெளிவு, வேதம்தான் நமக்கு வெளிச்சம். நகரத்தின் மதிலில் அஸ்திபாரங்கள் பலவிதமான இரத்தனங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாவது அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சொர்ணரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளை இதெல்லாம் அஸ்திபாரம் என்று சொல்லுகின்றன. இந்த அஸ்திபாரத்தினுடைய விலையுயர்ந்த ரத்தினங்கள் எல்லாம் பூலோகத்திலிருந்து, பூமியிலிருந்து, மண்ணிலிருந்து, சுரங்கத்திலிருந்து கிடைக்கிற ஒரு காரியமாகும். ஆனால் பாடல் பாடும்போது 12 முத்துக்கள் பரலோகத்தில் ஜொலிக்கும் என்று சொல்லி அந்த 12 முத்துக்களும் அந்த 12 அஸ்திபார கற்களை குறித்து பாடலாசிரியர் தவறாக பாடி வருகின்றார். இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் நகரத்தின் மதிலில் அஸ்திபாரங்கள் இருக்கும். 21வது வசனத்திலே 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. இந்த முத்து எங்கிருந்து கிடைக்கிறது? முத்து நிலத்தில் கிடைப்பதில்லை. முத்து கடலில், சமுத்திரத்தில் கிடைக்கின்றது. அது ஆழத்தில் சென்று எடுத்து வர வேண்டும். இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் புதைந்திருக்கிற, பூமியில புதைந்திருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அது நமக்கு எளிதாக கிடைக்கிவிடும். எந்த ஒரு சுரங்கத்திலும் சென்று தோண்டி எடுத்து விடலாம். ஆனால் முத்துக்கள் எடுப்பது 12 வாசலுக்கும் தேவையான முத்துக்கள் என்று சொன்னால் அந்த முத்துக்களை தேடி சென்றவர் இயேசு. நம்மை முத்தாக மாற்றும்படியாய் தன் ஜீவனை கொடுத்தார். அந்த வியாபாரி தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று இந்த முத்தை விலைக்கு வாங்கினார். உங்களையும் என்னையும் முத்தாக ஆண்டவர் கருதுகிறார். இது சமுத்திரத்தில் கிடைக்கின்றது, இது பூலோகத்திலே கிடைக்காது. நம்மை தேடி, ஆழத்திலே தேடி சென்று நம்மை தூக்கி எடுத்து அந்த சிப்பியை உடைத்து அதுக்குள்ள முத்தினுடைய அந்த விலைத்தன்மையை, அந்த விலையேறப்பட்ட தன்மையை, உங்களிலே நீங்கள் விலையேறப்பட்டவர்கள் என்பதை உலகத்துக்கு காட்டும்படியாய் அவர் இந்த பொன்னான காரியங்களை செய்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, வசனத்தை வாசித்து கடவுள் கொடுக்கிற வார்த்தைகள் என்ன, அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கின்றதா, நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தியிருக்கின்றோமா, நாம் இதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தவில்லை என்று சொன்னால் என்னென்ன காரியமெல்லாம் இந்த மாதத்திலே தடையாக இருக்கிறது என்று பார்த்து கடவுள் சுட்டி காட்டுகிற இந்த வேதத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை நன்றாக வாசித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் உரிமையாக்கி கொள்வதற்கு கிறிஸ்துவை நாம் இந்த மாதத்திலே பொக்கிஷமாக எடுத்துக்கொள்வோம். கடவுள் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவாராக. ஆமென். யாவரும் ஜெபம் செய்வோம். சகல ஆசீர்வாதங்களுக்கு காரணகர்த்தராக இருக்கிற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவர், உம்முடைய திருப்பாதம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். சென்ற 7 மாத காலமாய் கடவுள் எங்களோடு கூட இருந்தீர். எங்கள் முன்பாக சென்றீர், வழிகளை ஆயத்தப்படுத்தினீர், தடைகளை தகர்த்து போட்டீர், எங்கள் செபங்களை கேட்டீர், செபத்துக்கும் பதிலும் தந்தீர். ஜெயமான காரியங்களை நாங்கள் காண உதவி செய்தீர். தோல்விகள் வரும்போது துவண்டு போகாதபடிக்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எங்களை தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிற தெய்வத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் அதே ஆண்டவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், இந்த 31 நாட்களும் ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் எங்களை முன்பாக சென்று வழி நடத்துவீராக.
எங்களுடைய இந்திய தென்கிழக்கு மாகாணத்தில் உள்ள 80,000க்கும் மேலான வீரர்களை ஆசீர்வதியும். என்னுடைய மக்கள் எங்கிருந்தாலும், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும், தமிழ்நாட்டை விட்டு இந்தியாவின் பல்வேறு பகுதியிலே இருந்தாலும், வேலை செய்தாலும், படித்துக் கொண்டிருந்தாலும், வெளிநாட்டிலே இருந்தாலும், எங்கள் மக்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த மாதம் நான் கடவுளை தேடினேன், அவர் எனக்கு நன்மையை தந்தார், என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்தவில்லை, நான் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார், என் தேவன் பெரியவர் என்று இந்த மாதத்தின் இறுதியிலே உமக்கு சாட்சிகரிக்கும்படியாய் எங்கள் மக்களை கர்த்தர் நினைத்தரணும். இந்த மாதம் எங்களுக்கு புதிய தலைமைச் செயலர் வரும்படியாக இருக்கின்றார்கள். அவர் இனிமேல் இங்கே இந்திய தென்கிழக்கு மாகாணத்தில் புதிய தலைமைச் செயலராய் இருந்து செய்ய போகின்ற ஊழியத்தை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்திலே 15ஆம் தேதி எங்களுடைய இந்திய தேசமானது 80வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும்படியாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த நாளை இந்திய தேசத்துக்கு ஆசீர்வதித்துட்டார். இயல்பாய், தன்னிச்சையாய், ஆசீர்வாதமாய், பாதுகாப்பாய் இந்த நாளை கொண்டாடுவதற்கு எங்கள் தேசத்துக்கு பாதுகாப்பை ஆண்டவர் தரும்படியாய் தேசத்தின் தலைவர்களையும், ஆண்டவரே இராணுவ வீரர்களையும், எல்லா IAS IAPS அதிகாரிகளையும், எல்லா சீஃப் மினிஸ்டர்களையும், கவர்னர்களையும், பிரசிடென்ட்டையும், வைஸ் பிரசிடென்ட்டையும், பிரைம் மினிஸ்டரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்களுடைய மாகாணத்தினுடைய தலைவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து நன்மையினாலே நிரப்பும். 4ஆம் தேதியிலிருந்து ஆண்டவர் இந்த மாகாணத்திலே குறிப்பாக இந்த தேச அளவில் நடைபெறப் போகின்ற கான்ஃபரன்ஸுக்காக ஜெபிக்கிறேன். பெண்கள் அபிவிருத்தி இந்த கருத்தரங்கை ஆண்டவர் ஆசீர்வதியும். நடத்த போகின்ற பிள்ளைகளோடு தேவ வல்லமையின் கரம் கூட இருக்கும்படியே ஜெபிக்கிறேன். எங்களுடைய அகில உலக சர்வதேச தலைவர்கள் கர்த்தாவே எங்களை சந்திக்கும்படியாக வருகின்றார்கள். வரப்போகின்ற எங்களுடைய ISI ஆண்டவர் ஆசீர்வதியும். அவர்கள் இங்கே தங்கி இருக்க போகிற நாட்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தாவே நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே தேவ கிருபையை பெற்று சமாதானத்தோடு எல்லா மக்களும் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களோடும் தேவ கிருபை இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தையை சொல்வதனால இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிவதாக, அது உள்ளங்கள் சந்தோஷத்தினால் பூரிப்படைய செய்ய அற்புதங்களை செய்து பொக்கிஷத்தை கொடுத்து உள்ளத்தை மகிழச் செய்யும். எங்கள் ஜெபங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரே உடைய மனோகர ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதாகாலம் விசேஷமாய் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் எம் ஜனத்தோடு தங்கியிருப்பீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.